சுகர் கட்ல ஆரம்பிச்ச டயட்டு, இப்ப ஃபுல் சுகர்ல போயிட்டுருக்குது. இன்னைக்கு டே 18. நேத்து மாதிரியே இன்னைக்கும் வெல மீன ஃப்ரை பண்ணிட்டு, இறால் தொக்கு வச்சுட்டோம். ரைஸ் தான் நம்மள கேட்காமலே கொஞ்சம் அதிகமா போட்டாங்க. ஃபைபருக்கு இன்னைக்கு ஸ்டீம் பண்ண காலிஃப்ளவர் எடுத்துருக்குறோம். இன்னைக்கு கார்ப் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன். அதனாலேயே சுகர் கிரேவிங்கா இருந்துச்சு. அப்பதான் ஃப்ரிட்ஜ்ல மீதி இருந்த இந்த சின்ன சாக்லேட் பார பார்த்தேன். அத சாப்பிட்ட பிறகு சுகர் கிரேவிங் இன்னும் அதிகமாயிடுச்சு. காலையில இருந்தே சக்கப்பழத்துக்கும் ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. காலையில இருந்தே தேடிட்டு இருந்தேன். எங்கேயுமே கிடைக்கல. ஈவினிங்கா ஒரு கடையில கிடைச்சது. ஒரு பலாப்பழத்த முழுசா வாங்கிட்டோம். அந்த பலாச்சொளை எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசா இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் இவ்ளோ பெரிய பலாச்சொளைய பார்த்ததே இல்ல. பலாச்சொளை நல்லா பெருசா இருந்தாலும், டேஸ்ட் அந்த அளவுக்கு இனிப்பு இல்ல. ஒவ்வொரு சொலையிலயும் மேல இனிப்பாவும், கீழ டேஸ்ட் இல்லாமலயும் இருந்துச்சு. நைட்டுக்கு தோசை மாவு கம்மியா இருந்ததுனால சப்பாத்தி மாவு பிரிச்சு வைக்க சொன்னேன். ஆயிலே இல்லாம ஒரு சப்பாத்தியும், ஒரு தோசையும் சுட்டுக்கிட்டேன். அது கூட புரோட்டீனுக்கு நெறைய சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நெறைய புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம். வெரைட்டியான ஃபுட்ஸ் சாப்பிட்டாலுமே கேலரி டெஃபிசிட்குள்ள இருந்திருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.